விண்ணின் ஆற்றலின் சக்தி ஒன்னில் எவ்வாறு இயக்குவது என்றும், இது கோடி உணர்வுகள் சேர்த்து உணர்வின் நிலைகள் வரும்போது கோடி 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 என்ற நிலைகளில் நான் தேடி 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 இதை நான் பெற்றேன். அவர் சொல்வாருங்க, கோடி 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 என்ற நிலைகளில் தேடி 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 சென்று வெற்றேன். ஆக உன்னை நாடி 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 வருகின்றது, ஆனால் நீ தேடி தேடி பெற வேண்டும் என்று இப்படி சொல்வார். அவருடைய சொல்லுகள் பார்த்தோம்னாங்க, இப்ப அடிச்ச உடனே உன்னை தேடி 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 வருகின்றது, நீ நாடி நாடி பெறுகின்றாய் எப்படி என்று சொல்வார். ஏன்னா இதெல்லாம் அவர் சொல்லுக்குள் சூட்சம், இது அனைத்தும் சூட்சம் தான். ஆக அந்த பொருள்கான உணர்வின் தன்மை இந்த கூடி என்ற நிலைகள் எவ்வாறு இது இயக்குகின்றது என்ற நிலையைத்தான் இந்த கூடியினுடைய நிலைகளை நீங்க பல கோடியின் உணர்வின் நிலைகளை உங்களுள் அறியத்தன்மையாக என் குரு கொடுத்ததை உங்களுக்குள் கொடுக்கின்றேன். அவர் என்னுடன் அந்த ரசித்து உணவாக உட்கொண்டும் நிலையும், அவர் தரவா நிலைகள் பெற்ற நிலையும், நாமும் தரவா நிலைகள் அடையும் மார்க்கமும் இதில் அடங்கியுள்ளது. ஆக இந்த வாழ்க்கை இது நாம் எல்லை அடையும் பாதையில், ஆக அந்த பாதையான இந்த உடலில் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நமக்குள் விளைவைத்த கண், ஆக விண்ணை நோக்கும் போது அந்த விண்ணிலே எதனின் தன்மை இங்கே பதிவு செய்கின்றமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டுதான் எண்ணத்தின் இயக்கம் இருக்க வேண்டும்.